குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். பேரறிஞர் பிறந்தங்க அண்ணா பிறந்திருக்காவிட்டால் நம்மளாம் இந்த ஸ்டேஜிலே இருந்திருக்க முடியாது. ஆண்டாண்டு அடிமையை தான் இருந்திருக்க முடியும். ஒரு வரலாற்று மாற்றத்துக்கு சொந்தக்காரர், ஒரு சமுதாய மாற்றத்துக்கு சொந்தக்காரர், ஒரு ஜனநாயகத்துடைய சீர்திருத்தத்துக்கு சொந்தக்காரர் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் போப்பாண்டவரை போய் சந்திச்சார். போப்பாண்டவருக்கு திருக்குறள் நூலை அவருக்கு பரிசாக வழங்கிய அந்த பெருமைக்குரியவர் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா என்பதை பெருமையோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டுள்ளது. காலம் கொண்டு சென்று விட்டது. 1969 பிப்ரவரி 5ஆம் நாள் கொண்டு சென்று விட்டது. அதோடு மட்டுமில்லை, 67 முதலமைச்சர், 52 எதிர்கட்சி தலைவர், 15 சட்டமன்ற உறுப்பினரோட எதிர்கட்சி தலைவர், 57 50 சட்டமன்ற உறுப்பினரை, 57 எதிர்கட்சி தலைவர், 63 அவர் 50 சட்டமன்ற உறுப்பினர் உள்ளுக்கு அனுப்புவார். அவர் ராஜ்யசபா எம்பியா இருந்தார் அந்த காலத்தில். அந்த சீட்டு தான் அம்மாவுக்கு கிடைச்சிது. அவர் எந்த சீட்டில் வந்து உரை நிகழ்த்தினாரோ அந்த சீட்டு தான் அம்மா ஒரு மாநில மேல் சபை உறுப்பினராகும்போது அந்த சீட்டில் உட்கார்ந்து அம்மா உரை நிகழ்த்தினாங்க. ஆரம்ப கட்டத்தில் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா ஏழை எளிய தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு, நெசவாள பெருங்குடி மக்களுக்கு, விவசாயி பெருங்குடி மக்கள் சார்பாக தமிழகத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்ற அந்த பெருமைக்குரிய பேச்சு அந்த பார்லிமெண்டை நடுங்கி விட்டது. அதுபோன்றுதான் மிக முதலமைச்சர் இதய டாக்டர் புரட்சி தலைவர் அம்மா அவர்களும் தமிழகத்திலிருந்து பார்லிமெண்ட் ராஜ்யசபா உறுப்பினராக வந்திருக்க, ஏழை மக்கள் சார்பாக வந்திருக்க, தாழ்த்தப்பட்ட மக்கள் சார்பாக வந்திருக்க, நெசவாளர் சார்பாக வந்திருக்க என்று அந்த குரல், ஓங்கிய குரல் அந்த இந்திரா காந்தி பிரைம் மினிஸ்டரே நடுங்க வைத்தது. உடனே கூட்டு பேச வைத்த அந்த பெருமைக்குரியவர் தான் இதய டாக்டர் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் என்பதை நான் பெருமையோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். இன்றைக்கு மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியார் குறிப்பிட்டாரு, ஆர்பிபி பரமசிவம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருக்கு குறிப்பிட்டாரு, எந்த அச்சமும் இல்லை, எந்த பயமும் இல்லை. எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியார் 26 முதலமைச்சராக வர வேண்டும் என்ற ஒத்த கருத்தோடு நாம் பயணிக்க வேண்டும் என்ற அன்பான பணிவான வேண்டுகோளை முதற்கட்டமாக வைக்க கடமைப்பட்டுள்ளேன். இந்த தினம் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிலைப்பாடு என்ன? ஓரணியில் தமிழ்நாடு, தமிழகத்தை தலைகுனிய வைக்க மாட்டேன். ஒரு சபதம், இன்னைக்கு புது சபதம் போட்டிருக்காங்க, இரட்டை சொல் வார்த்தை போடுறாங்க. உங்களோட ஸ்டாலின் எப்போ வருது? ஆட்சி முடியும் போது வருது. ஏன் உங்களோடு ஸ்டாலின் இல்லையா? தமிழக மக்களோடு ஸ்டாலின் இல்லையா? ஏழை எளிய மக்கள் இல்ல. அதனால நான் உங்களோடு ஸ்டாலின் என்ற ஒரு அழுத்தம் திருத்தமான கருத்தை வச்சு தெருவா, வாடு வாடா, கிராம போகின்ற ஒரு நிலைமைக்கு பயந்து தள்ளப்பட்ட ஆட்சி தான் திராவிடம். அவங்களுக்கே பயம் வந்துச்சு. பயந்து தள்ளப்பட்ட ஆட்சி தான் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. ஓரணியில் தமிழ்நாடு, ஓரணியில் என்ன ஓரணியில் தமிழ்நாடு என்ன பண்ண போற சொல்லியிருக்காரு. இன்னைக்கு கூட ஒரு சட்டமன்ற வசந்த கார்த்திகேயன் சொல்லியிருக்காரு, 1,39,000 உறுப்பினரை சேர்த்திருக்கன்னு சொல்லியிருக்காரு. ஜெயிக்க முடியுமா? பயத்தில் சேர்த்திருக்காங்க. எல்லா ஊட்டையும் நம்ம வாக்காளர் பட்டியல் வச்சு எழுத வேண்டியது, எழுதி இப்போ உறுப்பினர் போட வேண்டியது. அந்த நிலைப்பாடு தான் தள்ளப்பட்டிருக்காங்க. தமிழகத்தை தலைகுனிய வைக்க மாட்டேன் என்று சொல்ற தமிழக ஏற்கனவே தலை குனிஞ்சு இல்லை சொன்னார் ஆர்பிபி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர். தமிழகம் தலை குனிஞ்சு போச்சா இல்லையா? எதுல ஜெயிச்சிருக்கீங்க? எந்த துறை நல்ல துறையா இருக்கு? கரப்ஷன் கலப்ஷன் கலெக்ஷன், கரப்ஷன் கலெக்ஷன் கரப்ஷன், இதுல எங்க போயிடுது? ஒரு குடும்பத்துக்கு போய் சேருது. அமைச்சர் கூட போய் சேரு. எந்த அமைச்சரும் உங்ககிட்ட சுகமா இல்ல, நிம்மதியா இல்ல. ஏதோ வந்துட்டோம் தலையெழுத்து தொலைக்கணும் தான் போயிட்டு இருக்கிறாங்க. ஏதோ வந்துட்டோம் தலையெழுத்து தொலைக்கணும் தான் போயிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு தான் எந்த அமைச்சரும் செயல்பட விடல. எல்லா வரவு செலவு எல்லாம் ஒரே இடத்துக்கு வர வேண்டிய ஒரு நிலைப்பாட்டை உருவாக்கி தந்த ஒரு கேடுகட்ட அரசாங்கம் தான் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் என்பதை குற்றச்சாட்டை வைக்க கடமைப்பட்டுள்ளேன். எந்த நிலையிலும் இப்படி இல்லை. அமைச்சர் ஃப்ரீயா செயல்படணும், செக்ரட்டரி ஃப்ரீயா செயல்படணும், ஒரு ஆளுமை தன்மை வேணும். ஒரு ஆளுமை தன்மை ஸ்டாலினுக்கு பொம்மை முதலமைச்சர் அடிக்கடி சொல்றாரு. நமது எடப்பாடியார் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர், எதிர்கட்சி தலைவர் பொம்மை முதலமைச்சர். கேட்ட கேள்விக்கு பதில் இல்லை, எந்த பதிலும் இல்லை. சொன்னாங்களே, காப்பீட்டு தக்கம் விவசாயிகளுடைய காப்பீட்டு திட்டத்தை கட்டி தந்தவர் தமிழக அரசு, நம்ம எடப்பாடியாரோட ஆட்சி.
காப்பீட்டு திட்டம் கட்டுறதுனால உடனே அவங்களுக்கு உண்டான நிவாரண தொகை வாங்கி தந்தவர் எடப்பாடியார். தானே புயல் வந்தது, பெருமழை வந்தது, பெருவெள்ளம் வந்தது, கொரோனா வந்தது. கொரோனா வந்த காலத்தில் ஓடோடி வந்து பார்த்தவர் நமது முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியார் என்பதை பெருமையோடு சொல்லி கொள்ள கடமைப்பட்டுள்ள. ஹாஸ்பிட்டல் போனாங்க, உள்ள போனாங்க, அந்த கொரோனா செக்ஷன் வார்டு உள்ள போய் பார்த்தாங்க. என்ன வேணும், ஏது வேணும், மாத்திரை இருக்கா, மருந்து இருக்கா, புரியல, அந்த மருந்து எல்லா வசதி இருக்கா, எத்தனை பேஷண்ட் இருக்காங்க, உயிர் இழப்பை தடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் ஒரே குறிக்கோளாக செயல்பட்டு அதில் முதல் இடம் தமிழகம் என்ற கொரோனா காலத்தில் தடுப்பு நடவடிக்கையில் முதல் இடம் தமிழ்நாடு என்ற பெருமையை பெற்று தந்தவர் எடப்பாடியார் என்பதை பெருமையோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். வந்தாங்களா, பார்த்தாங்க, எங்களை பார்த்தாங்களா? இத்தனை சூழ்நிலை வந்து வராரு. உங்களோட ஸ்டாலின் வராரு, என்ன பண்றாரு? ஒன்றும் பண்ணல. நமது மாவட்ட அமைச்சர் இருக்காரு, மாவட்ட அமைச்சர் நிலைமை என்ன இருக்கு? அவரு அங்கே பஸ் ஸ்டாண்டு அங்கே தூக்கின்னு போகணும். ஒரே குறிக்கோள், பஸ் ஸ்டாண்ட் இங்கிருந்து மாற்றணும். நம்ம தமிழகத்தை தலை குனிய விட மாட்டேன்னு சொல்ற. இப்போ கடலூர் மாநகரத்து மக்களை தலை குனிய வச்சுட்ட பஸ் ஸ்டாண்டை தூக்கி போய் கடலூர் மாநகர மக்களுக்கு இடைஞ்சல். புரியல, ஒரு புரியாத புதிதாக இருக்கு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்தால் அந்த போயிருக்கிற பஸ் ஸ்டாண்டு வந்து மாற்றப்படும். பஸ் ஸ்டாண்டு கடலூர்ல தான் வரப்படும். அது எடப்பாடியார் நம்ம முதல் கையெழுத்தாக வாங்கி தருவதற்கு நாங்கள் அனைவரும் பாடுபட்டு அதை பெற்றுத் தருவோம் என்ற உறுதிப்பாட்டை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். லாக்அப் டெத்தில் சில்வர் ஜூப்ளி இந்த அரசுக்கு. லாக்அப் டெத் ஏன் வந்துட்டா காரணமே கண்டுபிடிக்க முடியல. லாக்அப் டெத் அவங்க சட்டத்தை கையில் வச்சிருக்கிறாங்க. ஏர்போர்ட்ல கூட ஒருத்தனுக்கு குண்டாஸ் போட்டிருக்காங்க. இது தேவையற்ற செயல். புரியல, ஏதோ சண்டை நடக்குது, அவன் தற்காப்புக்காக கத்தி வீசிடுறான். கத்தி வீசினா குண்டாஸ் போட வேண்டிய அர்த்தம் அது நிர்பந்தம். புரியல, நிர்பந்தம், அழுத்தம். புரியல, அழுத்தம். புரியல, இந்த இவ்வளவு பெரிய அழுத்தம்லாம் தேவையில்லை. இதெல்லாம் நியாயமற்ற செயல். அரசாங்கத்துக்கு ஜனநாயகத்துக்கு விளைக்கப்படுகின்ற துரோக செயல் என்பதை எங்களுடைய குற்றச்சாட்டு. நாடு எங்க போயிட்டு இருக்கு? நாட்டுடைய மக்கள் எப்படி இருக்காங்க? நாட்டுடைய நிலைப்பாடு என்ன? இளைஞருடைய நிலைப்பாடு என்ன? வருஷத்துக்கு 5 லட்சம் பேர் இளைஞர் வெளியே வரா. ஐடி படிச்சுட்டு வரா, இன்ஜினியரிங் படிச்சுட்டு வரா, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிச்சுட்டு வரா, புரியல, ஐஐடி படிச்சுட்டு வரா. 5 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு. நீ சொன்னிய வந்த உடனே என்ன சொன்ன? 10 லட்சம் அரசு ஊழியருடைய பணியை நான் நிரந்தரம் செய்வேன் சொன்ன. தேர்தல் வாக்குறுதியில் என்ன சொன்ன? 10 லட்சத்துக்கு மேற்பட்ட அரசு ஊழியருடைய பணி காலி இடங்களை நான் நிரப்பி தருவேன். 5,50,000 பேர், 5,50,000 பேருக்கு பணியை நான் நிரப்பி தருவேன் சொன்னேன். பண்ணிருக்கியா? பண்ணல. அதுக்கு பேர் 10 லட்சம் இளைஞர்களுக்கு நான் வேலை வாய்ப்பு ஆண்டு கொடுப்பேன்னு சொன்ன. கொடுத்திருக்கியா? இல்லை. இளைஞரோட நிலைப்பாடு என்ன? தமிழக இளைஞரோட நிலைப்பாடு என்ன? நார்த் இந்தியன் வரா, வேலை செய்யறா, எல்லா இண்டஸ்ட்ரீஸ்ல நார்த் இந்தியன் தான். எங்கேயும் இல்லை. 70% 80% வந்து தமிழக மக்களுக்காக வேலை தர்றேன்னு இந்த எம்என்சி கம்பெனிக்கு, மல்டிநேஷனல் கம்பெனி, வெளிநாட்டில் இருக்கிற கம்பெனிக்கு நாங்கள் ஒப்பந்தம் போடும்போதே சொல்லுவோம் 50% 70% இங்கே இருக்கிற இளைஞருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும், மீதி தான் நார்த் இந்தியன் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஹேண்டை வச்சுக்கணும்னு சொல்லுவோம். அந்த நிலைப்பாடுலாம் இல்லை. இப்போ சிங்கிள் விண்டோ சிஸ்டம் யார் கையில் இருக்கு? டிஆர்பி ராஜா கையில் இருக்கு. எங்க ஆட்சி போயிருக்கும்போது சிங்கிள் விண்டோ சிஸ்டம் யாருக்கிட்ட இருந்தது? முதலமைச்சர் எடப்பாடியார்கிட்ட இருந்தது. எடப்பாடி சிங்கிள் விண்டோ சிஸ்டம் தான் எம்என்சி கம்பெனி, மல்டிநேஷனல் கம்பெனி, பல்வேறு இண்டஸ்ட்ரீஸ் வந்து உடனே ஏக்தம் 30 டேஸ்ல சைன், கிளியரன்ஸ், எல்லா கிளியரன்ஸும் ரெடி. போய் இண்டஸ்ட்ரி லேர்ன் பண்ணிக்கலாம். புரியல, அந்த மாதிரி சூழ்நிலை உருவாக்கி தந்தவர் எடப்பாடியார் முதலமைச்சர். ஏதோ சொல்றாங்க. நாம் குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் நடத்தின 3,03,000 கோடி ரூபாய்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டாந்த, கிட்டத்தட்ட 304 நிறுவனம் கொண்டாந்தேன். இன்னைக்கு தங்கமணி என்ன பண்றாரு? கிட்டத்தட்ட 98 நிறுவனம் கொண்டாந்து 2,48,000 கோடி ரூபாய்க்கு 92 நிறுவனம் கொண்டு வந்தாரு. 92 நிறுவனம் கொடுத்து 2,48,000. இதெல்லாம் வந்து நாங்க இருக்கும்போதே ஆல்மோஸ்ட் 40% முடிச்சுட்டு வந்தோம். 40% முடிச்சுட்டு 40% மேல 50% முடிச்சுட்டோம். சில கம்பெனிலாம் ரன் பண்ணிட்டு இருந்தது, அப்பெல்லாம் முடிகிற கட்டத்தில் இருந்தது. அப்புறம் 2 வருஷத்துல முடிச்சிருக்கோம் எல்லாம். இப்ப ஸ்டாலின் சொல்றாரு, வெளிநாடு போகும்போது என்ன சொல்றாருன்னா 10,32,000 கோடிக்கு முதலீடு வந்திருக்கு, 922 கம்பெனி வந்திருக்கு, கிட்டத்தட்ட 32 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு வந்திருக்கு, 77% வேலை வாய்ப்பு நான் முடிச்சுட்டேன்றாரு. இது அப்பட்டமான பொய். ஒரு பொய்யை மீண்டும் 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 பொய்யை சொன்னா நாட்டு மக்கள் நம்பக்கூடிய செயலா இருக்கு. புரியல, நாட்டு மக்கள் நம்பக்கூடிய வந்திருக்காது.
எக்ஸிஸ்டிங் கம்பெனி ஃபார் எக்ஸ்பென்ஷன் தான். தொடக்கப்பட்ட கம்பெனி இருக்கின்ற கம்பெனி. இப்போ டெல்டா எலக்ட்ரானிக்ஸ்னு ஒரு எலக்ட்ரானிக்ஸ் கொண்டாந்தோம் குருகரப்பள்ளியில். நாங்கள் டெல்டா எலக்ட்ரானிக்ஸ் 5000 கோடி ரூபாய். அதுக்கு லேண்ட் ஹோல்டு ஃப்ரீ கொடுத்துருக்கோம். நிலம் வந்து அவனுக்கே சொந்தம் கொடுத்துருக்கோம். கொரியன் கம்பெனி லேண்ட் ஹோல்டு ஃப்ரீனா கொரியன் கம்பெனிக்கு 100 ஏக்கர் நிலத்தை ஃப்ரீ கொடுத்துருக்கோம். அந்த 100 ஏக்கர்ல 2000 கோடி ரூபாய் எக்ஸ்பென்ஷன் பண்றான். அந்த எக்ஸ்பென்ஷன் கம்பெனிக்கு போய் அடிக்கல் நாட்டுறாரு அவர் கொண்டு வந்த மாதிரி. அது கொண்டு வந்தது எடப்பாடியார். 5000 கோடி ரூபாய் கொண்டு வந்தது எடப்பாடியார். 5000 பேருக்கு வேலை வாய்ப்பு. அது டைம் எக்ஸ்பென்ஷன் பண்றா. அதுதான வழியா. மற்ற ஓசூர்ல போய் குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் நடத்துறேன்னு 24,000 கோடி ரூபாய் கொண்டாந்துருக்காரு. 24,000 கோடி ரூபாய் கொண்டு வந்த கம்பெனியில எந்த கம்பெனி கொண்டு வந்திருக்கா, எவ்வளவு ரூபாய் கொண்டு வந்திருக்கா, என்ன விஷயம் சொல்லிட்டு வெள்ளை அறிக்கை கேட்டுதான் முதலமைச்சர் அறிக்கை விடுறாரு, எடப்பாடியார் அறிக்கை விடுறாரு. இதுவரையில வெள்ளை அறிக்கை கொடுக்கல. வெள்ளை அறிக்கை கொடுக்கல, பொய்யா புழுகுறாங்க. இன்னைக்கு ஒரு அந்நிய நேரடி முதலீடுனா எஃப்டிஐ எவ்வளவு வந்திருக்குன்னு கேட்டா 68,570 கோடி ரூபாய், 507 கோடி ரூபாய் தான் வந்திருக்கு எஃப்டிஐ. எஃப்டிஐ எவ்வளவு வந்திருக்குன்னா எங்க காலத்துல கிட்டத்தட்ட 1,40,000 கோடி ரூபாய் எஃப்டிஐ வச்சிருந்தோம். நாங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷத்துல வந்தது எங்களுக்கு. இப்ப 4 வருஷம் ஆரம்பிச்சு 68,577 கோடி ரூபாய் தான் வந்திருக்கு. இதை கொண்டாந்துட்டு நான் 77% முந்துட்டேன். 10,32,000 கோடி ரூபாய்க்கு ஒப்பந்தம் பண்ணியிருக்கேன். இப்போ போயிட்டு வந்தாரு, ஸ்பெயின் போயிட்டு வந்தாரு, சவுத் ஸ்பெயின் போயிட்டு வந்தாரு, ஜப்பான் போயிட்டு வந்தாரு, சிங்கப்பூர் போயிட்டு வந்திருக்காரு, ஐக்கிய எமிரேட்ஸ் போயிட்டு வந்தாரு, துபாய் போயிட்டு வந்தாரு. துபாய் போயிட்டு வந்து 17,000 கோடி ரூபாய் நான் கொண்டாந்து தந்தாரு. 17,000 கோடி ரூபாய் கொண்டாந்து கிட்டத்தட்ட 18,000 பேருக்கு வேலை வாய்ப்புனாரு. அதனோட நிலைப்பாடு என்ன? அதுதான் எங்களுடைய வெள்ளை அறிக்கை வேணும்னு கேட்கிறோம். அதுக்கடுத்து இப்ப ஜெர்மன் போயிட்டு வந்தாரு, லண்டன் போயிட்டு வந்தாரு. லண்டன் போயிட்டு வந்து 15,607 கோடி ரூபாய் கொண்டு வந்துன்றாரு. 607 ரூபாய் கொண்டு வந்து இன்ன கம்பெனி கொண்டு வந்திருக்கேன், எங்க கொண்டு வந்திருக்கேன், எப்போ போடுவேன், அதுக்கு லாஸ்ட் டைம் கவர்மெண்ட் முடிய போது எந்த அரசு அதிகாரியும் வந்து கையெழுத்து போட மாட்டான், சிக்கல் தான் போட மாட்டான், எல்லாம் கையை கீழே போட்டுடுவான். எங்களுக்கு அப்படிதான் போட்டான். ஒரு வருஷம் போட்டனால தான் நம்ம வேடச்சந்தூர்ல சிப்காட் அமைக்க முடியல. வேடச்சந்தூர்ல அண்ணனுக்கு எப்படியா ஒரு சிப்காட்டை கொண்டு கொடுக்கணும், அவர் சிப்காட்ல வரணும்னு நினைச்சு நம்ம கடுமையான முயற்சி பண்ண பிள்ளை கிட்டத்தட்ட அங்க கொண்டு நம்ம லோட்டஸ் ஷூவேர் கம்பெனி போடணும், நைக்கி ஷூவேர் கம்பெனி போடணும். போட்டால் 25,000 பொம்பளை பிள்ளைங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அது SEZ ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனா மாற்றணும், மாற்றி கொண்டு போய் போடணும். எவ்வளோ கடுமையான முயற்சி பண்ணும். கடைசி டைம் 6 மாதம் டைமில் IAS ஆஃபீஸர் செக்ரட்டரி எல்லாம் கையை கீழே போட்டான். ஆனால் நடக்கல. இப்போ எல்லா IAS ஆஃபீஸரும் செக்ரட்டரியெல்லாம் கையை கீழே போட்டுருவேன். எனக்கு ஏண்டா பயம்? அடுத்த ஆட்சி ஆறுதோ? எனக்கு ஏண்டா பயம்? அடுத்த ஆட்சி எடப்பாடியார் ஆட்சி, அடுத்த ஆட்சி எடப்பாடியார் ஆட்சி வந்தா விட்டா நோட்டிட்டு வர நம்மள. புரியல? எந்த இல்லீகலும் பண்ணக்கூடாது, எல்லாம் எந்த இம்மாரலும் பண்ணக்கூடாது, எந்த வயலேஷன் இருக்கக்கூடாது, எந்த இது கையூட்டு இருக்கக்கூடாது என்ற மாதிரி முடிவில் இருப்பா. புரியல? ஆட்சி முடியிருக்கிறது IAS பியூரோக்ராட்ஸ் IAS ஆஃபீஸர் அப்படிதான் இருப்பாங்க. அந்த சூழ்நிலை இப்போ போயிட்டு இது பண்றேன் உங்களோட ஸ்டாலின். புரியல? இந்த மாதிரி ஒரு திட்டத்தெல்லாம் போட்டுட்டு ஊரு பூரா சுத்திட்டு இதுல இருந்து உனக்கே நம்பகத்தன்மை இல்லை. இங்க வராங்களா போறாங்களா, ஏதோ 10 பேரை கூப்பிடுறா, 5000 ரூபாய் காசு வாங்கினா அங்க கூட்டத்தை கூட்டி நிற்கிறா. அண்ணாவை எப்படி உங்களுக்கு தெரியும்? இதுவரையிலும் தெரிஞ்சது அவங்களுக்கு அண்ணாவை இன்னைக்குதான் தெரியுது. ஊரு பூரா போர்டு வைக்கிறான், ஊரு பூரா போர்டு வைக்கிறான், வார்டு பூரா போர்டு வைக்கிறான். இதுக்கு பூரா அண்ணாவை எங்க பார்த்தாரு? MRK பன்னீர்செல்வம் சொல்றாரு 1620 இடத்துல நாங்க அண்ணாவுடைய பிறந்த நாளை கொண்டாடுவோம்னு சொல்றாரு. போன வருஷம் சொன்னையா? அதுக்கு முன்னாடி வருஷம் சொன்னியா? அதுக்கு முன்னாடி வருஷம் சொன்னியா? அதுக்கு முன்னாடி வருஷம் சொன்னியா? எப்ப அண்ணாவை தெரியும்? ஏதோ 30 விளையாடுவீங்க, போவீங்க, கும்மால் அடிப்பீங்க, கூத்து போட அடிப்பீங்க, போயிட்டு வருவீங்க. புரியல? அந்த சூழ்நிலை தான் வழியே. மக்களுக்காக ஆற்ற வேண்டிய பணி திராவிட முன்னேற்ற கழகம் இல்லவே இல்லை. அது மகளிரும் புரிஞ்சுக்கணும், மாணவரும் புரிஞ்சுக்கணும், இளைஞரும் புரிஞ்சுக்கணும். எங்களை மாதிரி மூத்த முன்னோடிக்கு நல்லா புரியும். மக்கள் பணியை மகேசன் பணி என்று செய்யக்கூடிய ஒரே இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதுல எடப்பாடியாரை மிஞ்சின ஆள் இல்லை. எந்த இடத்துல மக்களுடைய அழுகுரல் கேட்குதோ, எந்த இடத்துல மக்களுடைய தாக்கம் இருக்குதோ, எந்த இடத்துல மக்கள் பாதிக்கப்படுறானோ, எந்த இடத்துல மக்களுக்கு இயற்கை இடர்பாடு வருதோ அந்த இடத்துல ஓடோடி வந்து நிற்கின்ற 2 தலைமையை பார்த்திருக்கோம். ஒன்னு அம்மா, அதற்கு அடுத்தது எடப்பாடியார். வந்தாங்கள சுனாமி வரும்போது அம்மா வந்து நின்னாங்களா இல்லையா? சுனாமியுடைய தாக்கம் தனியில கிட்டத்தட்ட 600 பேர் கடலூர்ல இறந்துட்டாங்க.
சுனாமியில் 600 பேர் கடலூர்ல சுனாமியால அடிச்சுட்டே இருக்கு. அம்மா போவாதீங்க, ஐஏஎஸ் ஆபீசர் சொல்றாங்க, பிஏ சொல்றாங்க, செக்ரட்டரி சொல்றாங்க. நோ நோ நோ, என்னுடைய மக்கள் பாதிக்கப்பட்டா நான் போய் நிக்கணும் அந்த இடத்துல. ஓடி ஓடி வந்தாங்க, ஹெலிகாப்டர்ல வந்து இறங்கினாங்களா இல்லையா? கெரோசின் கொடுத்துருமா இல்லையா? 1,00,000 பணம் கொடுத்தோமா இல்லையா? துணிமணி கொடுத்தோமா இல்லையா? அதே போல தாடே புயல், அம்மா தாடே புயல் அடிச்சிச்சு, ஒட்டுமொத்த மரமும் பால், புரியல, விவசாய நிலம் பால். 140 கிலோமீட்டர் தானே புயல், உயிர் சேதம் கம்மியாயிடுச்சு. மாடு கால்நடை சேதம் அதிகம், கால்நடை சேதம் கொட்டா கிட்டாலாம் பிச்சுக்கிட்டு போச்சு, அடித்து குடிசையும் பிச்சுக்கிட்டு போச்சு, அடிச்சு ஓட்டு ஓடுலாம் பறந்து போச்சு. புல்லட்டோட ஆள் கவுந்தான் சொன்னாங்களே, கேள்விப்பட்ட அடுத்த நிமிஷம் இதே டாக்டர் புரட்சி தலைவர் அம்மா வந்து நின்னாங்களா இல்லையா? நின்றாங்களே. அந்த மாதிரி இயக்கம் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதே பெருமழை பெருவெல்லாம், பெருமழை பெருவெல்லாம், அங்க பார்த்தாலும் தண்ணி, மக்கள்லாம் தண்ணிக்குள்ள இருக்கிறாங்க. நம்ம எடப்பாடியார் ஓடோடி வந்து பார்த்தாரா இல்லையா? ஓடோடி பயிர் சேதமா, ஊடு சேதமா, கால்நடை சேதமா, பேரிழப்பா, புரியல, அந்தந்த பகுதி மக்கள் பாதிக்கப்பட்டாங்களா? பாதிக்கப்பட்ட மக்களுக்கு என்ன கேட்டு உதவி கேட்டு வந்து நின்னாரா இல்ல எடப்பாடியார்? அந்த மாதிரி கொரோனாவுக்கு வந்து நின்னாரா இல்ல எடப்பாடியார்? அந்த மாதிரி இயக்கம் மக்களுடைய சேவையில், மக்களுடைய பணியில், மக்கள் பணி மகேசன் பணி என்ற அடிப்படையில் செயல்படுகின்ற ஒரே இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். யார் விட்டு எழவோ பாய போட்டு அந்த கதை திமுக. எது என்ன நடந்தா போதும், நமக்கு வசூல் வந்தா போதும், நமக்கு கலெக்ஷன் வந்தா போதும், விஷப்பாம்பை கையில் வச்சுக்கிற வேலை இல்லையான்னு அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கு. புரியல, நம்ம என்ன பண்ணல? கடலூருக்கு பாதாள சாக்கடை திட்டம் கொண்டு வந்திருக்கோம், அண்டர் கிரவுண்ட் கேபிள் கொண்டாந்துருக்கோம். 200 கிலோமீட்டர் புயல் அடிச்சாலும் உடனே லைட் எரியும். 200 கிலோமீட்டர் புயல் அடிச்சாலும் அண்டர் கிரவுண்ட் கேபிள் வழியா அம்மா கொடுத்தாங்கல்ல 360 கோடி ரூபாய். அதோட நம்ம காவிரி கூட்டுக்குடி திட்டம் பேர் எய்யலூர்ல இருந்து கொண்டு வந்திருக்கோம். அது இந்த ஆட்சியில் சரியா பராமரிக்கல, வரலன்னு கூட கேள்விப்பட்டேன் நான். என்ன நியாயம்? புரியல. கமிஷனர் பார்க்கணுமா இல்லையா? கமிஷனர் ஐஏஎஸ் அம்மா லீவ் போட்டு போயிடுச்சு. முஜிபுர் ரஹ்மான் ஒருத்தன் வந்திருக்கிறாப்ப, புரியல, அவன் எப்படி இருப்பானே தெரியல. புரியல, எப்படி இருப்பானே தெரியல. அதுல முஜிபுர் ரஹ்மான் அந்த காவிரி கூட்டு திட்டம் 8 MLD தண்ணி கடலூர் மாநகர மக்களுக்கு தினந்தோறும் வழங்கப்பட வேண்டும். அதுக்குண்டான ஆயத்த பணி அவர் மேற்கொள்ளணும். புரியல. பஸ் ஸ்டாண்டுக்கு இடம் கொடுத்தா பஸ் ஸ்டாண்ட் தான் பிடிக்காதுன்னு போயிட்டாங்க. ஆனா பஸ் ஸ்டாண்டு நம்ம எடப்பாடியார் முதலமைச்சரான பஸ் ஸ்டாண்டு கடலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் அமைக்கப்படும். புரியல. வடிநீர் வடிகாலுக்கு கிட்டத்தட்ட 62 கோடி கொடுத்தோம். கடலூர் மாநகராட்சி அலுவலகம் கட்டி கொடுத்தாங்க. ஜவான் பவன் ரோடு கொடுத்தோம். அதே போல அந்த ரோடு நம்ம சரவணா நகர் ரோடு கொடுத்தோம். சொந்த பணத்தில் சரவணா நகர் ரோடு வாங்கி தந்தவர் நம்ம குமார். எல்லாம் கஸ்டம்ஸ் ரோடு கொண்டு வந்தோம். என்ன கொஞ்சம் நெஞ்சுவா பண்ண ஏதாவது ஒரு வரலாற்று திட்டத்தை இந்த சட்டமன்ற உறுப்பினர் இந்த அமைச்சரும் பண்ணியிருக்காங்களா? 2 பேருக்கு சண்டை. சென்னையில் இந்த மாநகர மக்களுடைய பாதிப்பு கொஞ்சம் நெஞ்சம் இல்ல. இந்த மாநகர மக்களுடைய பாதிப்பு கொஞ்சம் நெஞ்சம் இல்ல. 2 பேரும் சண்டை போட்டு கடலூர் சட்டமன்ற தொகுதி வீணாகிட்டாங்க. ஒரு திட்டமும் நடக்கல, போக்கஸ் தான் நடக்குது, ஷோ தான் நடக்குது. பிலிம் ஷூட் ஸ்டாலின் பண்றாரு, பிலிம் ஷூட் உதயநிதி ஸ்டாலின் பிலிம் ஷூட் தான் நடக்குது. ஒரு தேவையும் நடக்கல. அன்போடு பணிவோடு கேட்டுக்கொள்ற அதிமுக ஆட்சி தான் மக்கள் நலன் காக்கின்ற ஆட்சி, மக்களுக்கு நன்மை வைக்கின்ற ஆட்சி, மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிற என்ன திட்டத்தை கொண்டு வந்தா இந்த மக்களுக்கு நல்லா இருக்கும், என்ன திட்டத்தை கொண்டு போன கடலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் கட்டியிருக்கமா? யாராவது கட்ட முடியுமா? இது டாக்டர் புரட்சி தலைவர் அம்மா கொடுத்த அலுவலகம் அது, எடப்பாடியாரால் துறக்கப்பட்ட அலுவலகம் அது என்பதை நான் பெருமையோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். ஏதாவது உண்டா? புரியல. சில்வர் பீச் எல்லாம் நாங்க ரெடி பண்ணியிருக்கோம். புரியல. அந்த சூழ்நிலைக்கு இதே டாக்டர் புரட்சி தலைவர் அம்மா அவருடைய ஒரு தலை சிறந்த நிர்வாகம், மாண்புமிகு எடப்பாடியாருடைய தலை சிறந்த நிர்வாகத்தில் கடலூர் மாநகராட்சி பொலிவோடும் வலிவோடும் திகழ்ந்து கொண்டுள்ளது என்பதை நான் கோடிட்டு காட்ட விரும்புகின்றேன். உங்களுக்கு நாங்க தான் செய்வோம், வேற யாரும் செய்ய மாட்டாங்க. வந்து எத்தனை டப்பா சாதம் பண்ணி கொடுத்தோம். யாராவது சாதம் பண்ணி கொடுத்தது உண்டா? மழை வெள்ளத்துல சாதம் பண்ணி கொடுத்த வரலாறு உண்டா? எல்லா எம்எல்ஏ காசு எடுத்து போய் வீட்டுல வச்சுக்கிறாங்கல்ல. எம்ஆர்க பரிசல் 8 பார்க்க மாட்டேன். கடலூர் சட்டமன்ற தொகுதி எக்காடு கட்ட இறக்கின்றா. மீனவர் பாய்ச்சாண்ட, மாணவர் பாய்ச்சாண்ட,
புரியல. ஸ்டூடெண்ட் பேட்ச் என்ன, அது அரசு ஊழியர் பேட்சா என்ன, எனக்கு வருது வந்தா போகுது. புரியல. அந்த மாதிரி சூழ்நிலை. தன்னலம் கருகின்ற ஒரே ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. பொது நலம் கருதுகின்ற ஒரே ஆட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்தால்தான் உங்களுக்கு விடிவு காலம். என்ன வேணும், ஏது வேணும், எப்ப வேணும், ஏது வேணும் என்று கேட்டால் சொன்னார உங்களுடன் ஸ்டாலின் சொல்லிட்டு சொன்ன நீட் தேர்வு சொன்ன நிறைய கருத்து சொன்னாரு. நீட் தேர்வு முடியல, மெட்டர்னிட்டிக்கு 18,000 ரூபாய் கொடுத்தோம், சுண்டி லேகியம் கொண்டு கொடுத்தோம். நாங்க சுண்டி லேகியம் அம்மா பெட்டகம் யார் கொடுப்பா சொல்லு பாப்பா? அம்மா பெட்டகம் யார் கொடுப்பா சொல்லு பாப்பா? அம்மா பெட்டகம் கொண்டு கொடுத்த ஆட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட. சொன்னார 1,34,000 1,34,000 ரூபாய்க்கு நீங்க 36,000 ரூபாய்க்கு அடிமையாயிட்டீங்களா தாய்மார்களேன்னு சொன்னாரு. ஆர்பிபி பரமசிவன் சொன்னார சொல்லு பாப்பா. 36,000 பிபிபி தான், பிபி தெரியும் எனக்கு. பிபிபி பரமசிவன் சொன்னார 36,000 ரூபாய்க்கு அடிமையாவானா வர இளைஞர் சமுதாயம் வர வேண்டும், வாழ வேண்டும், உயர வேண்டும், ஒளிர வேண்டும். நாங்க ரெடியா இருக்கிறோம். இந்த குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட்ல ஒரு துக்கடா புரியல. ஸ்டாலின் பண்ணது எதுவுமே கருத்து நல்ல கருத்து இல்ல. புரியல. ஸ்டாலின் பண்ண கருத்து நல்ல கருத்து இல்ல. 10,32,000 கோடின்றாரு. 77% நிறைவேற்று சொல்றாரு. 32 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்புன்னு சொல்றாரு. எல்லாம் போக்கஸ் பொய். புரியல. எல்லாம் போக்கஸ். இப்ப கூட 24,000 கோடி ஓசூர்ல சொல்லியிருக்காரு. ஓசூர்ல போய் என்ன பண்ணி ரிசார்ட் கட்டுற ஹோட்டல் அதுல சேர்த்துக்கிறாரு. ரிசார்ட் கட்டுற ஹோட்டலு, அது மட்டும் ஜிஆர்டி ஹோட்டலு. ஜிஆர்டி ஹோட்டல கொண்டாந்து இண்டஸ்ட்ரீஸ்ல சேர்க்க முடியுமா? அப்படிலாம் நாங்க சேர்த்துத வரலாறே இல்லை. நெசவாளர் சேர்ப்போம், அக்ரிகல்ச்சர் சேர்ப்போம், இண்டஸ்ட்ரி தொழிற்சாலை சேர்ப்போம். இதை தவிர மற்ற எதையும் ஹோட்டல் சேர்க்க மாட்டோம், மற்றபடி ரிசார்ட் கட்டுறதை சேர்க்க மாட்டோம், பிளாட் ப்ரொமோட்டர்ஸ் சேர்க்க மாட்டோம். அதெல்லாம் சேர்த்து 24,000 கோடி இருப்பார். மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி சொல்ல கடமைப்பட்டு குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட்டில் எவ்வளவு முதலீடு வந்தது, எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு வந்தது, நீங்க 4 ஆண்டு காலத்தில் பண்ண முதலீட்டோட அளவுகோல் என்ன? ஃபாரின் ட்ரிப் 4 தடவை போயிருக்கீங்க, ஒரு தடவை 3 தடவை போயிட்டு வந்து கிட்டத்தட்ட 17,300 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் வந்துன்றீங்க. இப்ப லண்டன் ஜெர்மன் போயிட்டு வந்திருக்கீங்க, 15,607 கோடி ரூபாய் முதலீடு வந்துன்னு சொல்றீங்க. இதுல எப்ப வரும், ஏது வரும், இன்ன விவரங்கள்? இதுக்கெல்லாம் ஒட்டுமொத்தமாக வெள்ளை அறிக்கை போட்டு தர தயாரா, இல்ல ஒரு மேடையில் விவாதிக்க தயாரா? நானும் எடப்பாடியார் முதலமைச்சர் சேர்ந்து கூட விவாதிக்க தயாராக இருக்கிறோம். ஏன் பொய்யான வாக்குறுதியை கொடுத்து ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் இளைஞர் சமுதாயத்தை ஏமாற்றுகின்ற ஒரு நிலைப்பாடு திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்திருக்கிறது. நாங்கள் எச்சரிக்கை கடமைப்பட்டுள்ளோம். அந்த அளவுக்கு நீங்களாம் ஒரு தெளிவான முடிவு வேணும், ஒரு விரிவான விளக்கம் வேணும், ஒரு டிரான்ஸ்பரன்சி ஆக்ட் வேணும், வெளிப்பாடு தன்மை வேணும் என்பதுதான் எங்களுடைய உண்மையான குறிக்கோள் என்பதை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியாருடைய உண்மையான நிலவரம் குறிக்கோள். நீங்க வெள்ளை அறிக்கை இண்டஸ்ட்ரி சம்பந்தமாக, தொழிற்சாலை சம்பந்தமாக எத்தனை எம்என்சி கம்பெனி வந்திருக்கு, எவ்வளவு ரூபாய் முதலீடு, எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு 4 ஆண்டு காலத்தில் நீங்க நிறைவேற்றியுள்ளீர்கள் என்பதை கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். இதே டாக்டர் புரட்சி தலைவர் அம்மா அவர்களும் சரி, நம் ஆன்மீக எடப்பாடியார் அவர்களும் சரி, ஒரு தலை சிறந்த நிர்வாகம், ஒரு ஒப்பற்ற நிர்வாகம், ஒரு தலை சிறந்த நிர்வாகத்திறனுக்கு சொந்தக்காரர். எந்த ஐஏஎஸ் ஆபீசரும் அவரோடு இணைந்து பணியாற்றி ஓரளவு நாங்கள்லாம் நல்ல விதமா துறைதோறும் சொன்னார் அவார்டு வாங்கியிருக்கோம். கிஷ்மி கர்மா விருது நம்மளோட உணவு தானிய உற்பத்தியில வாங்கியிருக்கோம். புரியல. அதேபோல சுகாதாரத்துறையில வாங்கியிருக்கோம். அதே போல ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல 41.2% உயர்கல்வி படிப்பதற்கு தமிழக மாணவர்களை தயார்படுத்திய அரசு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று நாங்கள் வாங்கியிருக்கோம். இந்த மாதிரி விருது வாங்கிய ஒரு இயக்கம் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். நம்ம பேர்ல அவங்க லேபிள் ஒட்டி ஓட்டுறாங்க, நம்ம பேர்ல திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி லேபிள் ஒட்டி ஓட்டுறாங்க. நம்மளாம் அத்தனை காலேஜ் கொண்டு வரலன்னா 41.2% ஹையர் எஜுகேஷன்ல படிக்கின்ற மாணவ செல்வங்களுடைய அந்த குறியீடு பெர்சன்டேஜ் வந்திருக்காது. அந்த அளவுக்கு ஓட்டிட்டு இருக்காங்க. ஆனா அன்போடு கேட்டுக்கொள்வதெல்லாம் வருகின்ற தேர்தல் 2026 தேர்தல் ரெட்டலை வெற்றி பெற வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி முதலமைச்சர் எடப்பாடியார் வர வேண்டும்.